ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. நேற்று நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது கூலி படத்தில் கண்டிப்பாக டிஏஜின் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராத்திரி ரிலீஸ் ஆன அந்த வீடியோவில் காமிச்சிருக்காங்க. அவங்க வந்து பர்பஸ்லி அதை வந்து வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புகிறாங்க, ரசிகருக்கு சொல்ல விரும்புகிறாங்க. இந்த படத்தில் கண்டிப்பாக ரஜினி சாருக்கு யங் லுக் இருக்குது, டிஏஜிங் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சமீபத்தில் வந்த நம்ம இவர் கமலஹாசன் அவர்களுடைய படம் தங் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ட்ரெய்லரில் ஒரு ஷாட்டில் கமலஹாசனை ரொம்ப யங்காக காட்டியிருப்பாங்க. அதுவும் டிஏஜி டெக்னாலஜி தான். இந்தியன் செகண்ட் பார்ட்டோடைய அந்த படத்தோட முடிவில் தேர்ட் பார்ட்டுக்கான அந்த ட்ரெய்லர் போட்டு காட்டிருப்பாங்க தேட்டரில். அதில் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து ஒரு யங் லுக்கில் காட்டியிருப்பாங்க. தேர்ட் பார்ட்டில் அவர் யங்காக வராருன்னு சொல்லிட்டு அதுவும் டிஏஜிங் டெக்னாலஜி தான். அப்போது டிஏஜிங் டெக்னாலஜின்றது நம்ம இந்தியன் சினிமாவில் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை இப்போ லோகேஷ் கனகராஜ் ரஜினி சாருக்கு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் கொண்டு வர போகிறாரு கூலி படத்து மூலியமாக. ஏற்கனவே சொல்லிருக்காரு தளபதி படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதை திரும்ப அவர் சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த வீடியோவில் வந்துருக்கக்கூடிய முக்கால்வாசி ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அப்படியே இந்த தளபதி படத்தில் இருக்கக்கூடிய அதே ஷாட் அதே பாடி லாங்குவேஜில் தான் நிற்கிறாரு. அப்போ ஒருவேளை ஒரு டிஏஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது ஃப்ளாஷ்பேக் காட்சியில் ரஜினி சாருக்கு யங் லுக்கு கொண்டு வர போகிறாரா, தளபதியில் இருக்கக்கூடிய ரஜினியை நம்ம மீண்டும் பார்க்க போகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஃபால்ட்டாக நமக்கு இங்கே வந்து எழுமுது. இது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஏதோ பெரிய சம்பவம் இருக்க போகுது அப்படின்றது தெரியுது. ரஜினி சார் இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீரியல் நடிகர் அவங்க ஒரு கப்பல், அவங்க ரஜினி சார் நேற்று மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. அங்கே வந்து அவர் வீட்டில் பேசியிருக்கும் போது அந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த ஃபோட்டோலேயும் ரஜினி சார் க்ளீன் ஷேவ்டு லுக்கில் தான் இருந்திருக்காரு. அப்போ டிஏஜி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வராங்களா அப்படின்றது வெயிட் பண்ணும். இதில் லேட்டஸ்டான இந்த விஷயத்துக்கு ஒரு கூடுதலான ஒரு அப்டேட் என்னென்னா, கூடிய விரைவில் ரஜினி சார் கூலி படத்தோட ஷூட்டிங்கில் கலந்து போகிறார். என்னடா அது ஜெயிலில் செகண்ட் பார்ட்டில் தான் இருக்காருன்னு சொன்னீங்க, கூலி ஷூட்டிங்காக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, இப்போ எனக்கு வந்து இருக்கிறாருன்றீங்க. ஆக்சுவலாக இன்னும் ஒரு 2 நாள் ரஜினி சாரோட கால் ஷீட் வந்து லோகேஷ் கனகராஜ் கேட்டிருக்காரு. சில அந்த பேட்ச் ஒர்க் சீன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது, அங்கங்கே கொஞ்சம் இருக்குது. அதனால் ஒரு 2 நாள் கால் ஷீட் கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம இண்டோரில் பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்கலாம். சின்ன ஒரு ஸ்டுடியோவில் கூட நம்ம இண்டோரில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 நாள் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்காக ரஜினி சார் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை இந்த 2 நாளுக்காக தான் அவர் க்ளீன் ஷேவ் பண்ணாரா, அதில் வந்து அவருக்கு வந்து ஏதாவது எங்களுக்காக காட்டுறதுக்காக ஏதாவது கொண்டு வராங்களான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி இப்போ தான் நடந்துருக்கு. ஸோ கரெக்டான டைம் இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து டிஏஜிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கொண்டு வர போகிறாங்களான்றதுன்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோலாம் முன்னாடியே எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எடுத்திருக்காங்க. ஸோ அதில் ஏதாவது மேட்ச் பண்ணுறதுக்காக இப்போ மீண்டும் அவருக்கு க்ளீன் ஷேவ் லுக்கில் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.